நாய்கள் தெரிஞ்சுதான் போட்டிருக்கு. நீங்க என்ன பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுல, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாருல, அரசு கோரிக்கை விட்டுருக்குல்ல இந்த வீடியோ பரப்பக்கூடாதுன்ட்டு. அப்போ அந்த நாய்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு போன் வச்சிருக்க தெரியுது, இன்ஸ்டா பக்கம் வச்சிருக்க தெரியுது, கட்சி வச்சிருக்க தெரியுது, ட்ரெயின்ல சரக்கு எடுத்துட்டு வந்து அடிக்க தெரியுது, ஸ்கூலுக்கு படிக்க தெரியாம தெரியுது, தலையில கோல்டு அடிக்க தெரியுது, எல்லாமே தெரிஞ்ச நாய்களுக்கு இந்த வீடியோ பிரபலமாகும் தெரிஞ்சு தானே போடுது. போட்டா கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் தெரிஞ்சு தான் எவ்வளவு போட்டுருக்காங்க. பெரிய ரவுடியும் நல்லவனை தொட மாட்டான், எவ்வளவு பெரிய திருடனும் தன் வீட்டு பக்கத்துல இருக்க மார்வாடி கடையில திருட மாட்டான். அதோட அவன் அத்தியாயம் முடிஞ்சிடும். பாத்திருக்கீங்களா? திருடர்களா வசிக்கிற இடத்துல கூட ஒரு மார்வாடி கடை இருக்கும், அவன் கிட்ட திருட மாட்டான். அவன் நம்மால்ரா, அவன் நல்லவன்டா, நம்மளுக்கு அவசரத்துக்கு எதுனா இது பண்ணுவான். ஒரு சின்ன ஒரு இதுதாங்க இது. அப்போ அந்த ரோட்ல கீழே உன் பசிக்கு ஒரு டிடிஆர் வெட்டி இருந்தா நீ என்ன ஆயிருப்ப? ஒரு ஏஆர் போலீஸ லைட்டா மிரட்டி இருந்தா கூட என்ன ஆயிருப்ப? ஒரு மகளிர் போலீஸ லைட்டா ஏதாவது ஒரு மிஸ்பிகர் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க உன்னை? அப்போ பலவீனமானவன், மொழி தெரியாதவன், நிராயுதபாணி, கையில ஆயுதம் இல்லாதவன், நண்பர்கள் இல்லாதவன், யாரும் இல்லாத அவனை போட்டு தாக்குறான். அப்போ இவனுக்கு சின்ன பசங்களா? இப்பெல்லாம் ஐக்யூ லெவல் கூடிருச்சுங்க. ஐக்யூ லெவல் கூடிருச்சு. நம்ம தான் சட்டம் தான் வந்து அவனுங்களை வந்து சிறுவர்னு சொல்லிட்டு இருக்கு. அவனுங்க என்ன நேரம் எத்தனை குழந்தைக்கு எங்கெங்க அவனுங்களுக்கு குழந்தைக்கு தகப்பனா இருக்கானே தெரியாது அவனுங்க.